ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமைக்கான வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி மார்னிங் பாருங்கள், கிளைமேட் இப்படி தான் இருந்தது. நைட்டெல்லாம் மழை இருந்தது, அதனால் காலையில் சரியாக அவ்வளோக்கும் மழை இல்லை. இன்றைக்கி அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க, ஆனால் அத்தை இன்றைக்கி வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கேட்டிருந்தா, அந்த வீடை காட்ட சொல்லி கேட்டிருந்தா. நான் காட்டுறேன், ஆனால் எங்கள் வீடை காட்டல. இன்றைக்கி எங்கள் அத்தையோட வீடு காட்டுறேன், நாளைக்கு நான் எங்களோட வீடை காட்டுறேன். இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இருக்கிற வீடு நார்த் இந்தியன் வீடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எங்கள் வீடு, நாங்கள் இருக்கிறோம். அந்த வீடு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். அதுலேருந்து 4வது வீடு தான் எங்கள் அத்தையோட வீடு, அதனால் எங்கள் அத்தையோட வீடு காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டில் இருக்குது, அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எங்கள் அம்மா காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டிஃபன்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க போயிட்டேன் அத்தை வீட்டுக்கு. நாங்கள் இந்த வீட்டுக்கு இதோடு எங்களுக்கு 5வது வீடு. நாங்கள் வீடு வேறு மாறிட்டே வந்துட்டு கடைசியில் எங்கள் பெரியம்மா இருந்த வீடு, எங்கள் பெரியம்மா ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் ஏன் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வீடு காட்டுறேன் அப்படின்னா, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அந்த வீடு பரம்பரை வீடுன்னே சொல்லலாம். அதனால தான் எங்கள் பாட்டி பிறந்து எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் பிறந்து, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி நாங்கள்லாம் நான் பிறந்து 10வது மாதமே இங்கே வந்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா கொண்டு வந்து எங்கள் அத்தைகிட்ட விட்டு, எங்கள் அத்தை தான் என்னை வளர்த்தது 10வது மாதத்துக்கு மேலே நான் பிறந்து. இதுதான் எங்கள் அத்தையோட வீடு, இதுதான் நான் வளர்ந்த வீடு. நான் ஒரு 15 வருஷம் கிட்ட இங்கே தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அத்தை என்னையும் வளர்த்து இப்போ எங்கள் பாப்பாவையும் பார்த்துட்ருக்கு. இதான் எங்கள் அத்தையோட வீடு. நிறைய மாறிடுச்சு. இப்போ எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்கிறாங்க. எங்கள் அத்தையோட பசங்கள்லாம் ஊரில் இருக்கிறாங்க. பாப்பா வச்சிட்ருக்காங்க பாருங்கள். பழைய ஃபோட்டோஸில் இருந்ததே எங்கள் அத்தை அதெல்லாம் எடுத்து வச்சிருச்சு. ஏன்னா எங்கள் அத்தையும் ரிட்டையர் ஆயிடுச்சு, அதனால் இந்த 1 இயருக்கு அப்புறம் எங்கள் அத்தையும் ஊருக்கு போயிடும். இந்த பரம்பரை வீடை மறக்கவே முடியாது. எல்லாருமே எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், 6 பேரும் இங்கே தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவங்கெல்லாம் எல்லாருமே இங்கே வளர்ந்த வீடு இது. கிச்சனில் லைட் பீஸ் போயிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது சமையலறை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த காலத்துலேருந்தே இருக்குது, அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. இந்த வீடை மட்டும் நாங்கள் எங்கள் குடும்பமே மறக்கவே முடியாத மெமரிஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் எங்கள் அத்தை டீ கேட்டுச்சு. அப்புறம் நான் அம்மா சேல் பண்ணுற டீ பவுடரில் டீ போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஈவினிங் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அத்தை எனக்கு ஒரு குருமிளகு செடி கொடுத்துச்சு, இது வையின்னு சொல்லிட்டு. அது செடின்னு சொல்ல கொடி. அதை எடுத்து நான் கொஞ்சம் மழை வெடிச்சிருக்கிறப்போ கொஞ்சம் அது தோட்டத்தில் வச்சேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் நான் என்ன செய்யலான்னு எங்கள் அம்மா கேட்டுச்சு. சரி சப்பாத்தி செஞ்சு முட்டை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டீ பவுட்ரு வேணுங்கிறவங்க பயோவில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.